அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கடவுளுக்கு வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நவக்கிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இந்த நாளில் இந்த நவக்கிரகத்துக்கு இப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிக பெரும் நன்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குறிப்பிட்டு நவக்கிரகங்களில் முக்கியமானவராக குரு பகவான் பார்க்கப்படுறாரு. குரு பகவானுக்கு எப்படி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், எந்த நாளில் வழிபாடு செய்யலாம், ஏன் நாம் குரு பகவானுடைய வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கும் குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் குருவே சரணம், குருவிற்கு போற்றி என உங்களுக்கு பிடித்த வாசகங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக குருவினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும். குருவோட பலம் இருந்தாலே போதும், படிப்பு, வாழ்க்கை என அனைத்திலுமே சிறப்பானதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நாம் இப்போது கருங்காலி மாலை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலையை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்ல செல்வ வளம் இருக்குது, பணவரவு கிடைக்குது, நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னாலாம் நம்ம சொல்லி இப்போ நிறைய பிரபலங்கள் கூட இதை பயன்படுத்துகிறத பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த கருங்காலி மாலை விலை குறைவாகவும் விலை அதிகமாகவும் வேறு வகையில் நமக்கு கிடைக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரிஜினலான மாலையை அணியும் போது தான் நமக்கு அதனுடைய முழுமையான பலன் தெரியும். சரி, இது ஒரிஜினலான மாலையா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. அதாவது நாமளே கூட இந்த மணியை உடைத்து பார்த்துருக்குறோம். அதோ இந்த மணியை இப்படி உடைத்தோம் அப்படின்னா நடுவுலையும் வெளியில் எப்படி ஒரு கருமை நிற தோற்றத்தில் இருக்குதோ அதே போல் இந்த மணியினுடைய நடுவுலையும் கருமையாக இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் மாலை. உங்களுக்கும் ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் எளிமையான முறையில் வாங்கி வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த குரு பகவானை நினைத்து மேற்கொள்ளக்கூடிய விரதம் குருவார விரதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விரதம் இருக்கிறவங்க மஞ்சள் நிற ஆடை அணிவது ரொம்ப நல்லது. மேலும் செல்வ செழிப்பு இவர்களுக்கு மேலோங்கும், சுக வாழ்வு, மன நிம்மதி கிடைக்கும், அறிவு விருத்தி அடையும். வியாழன் அன்னைக்கு குங்குமம், மஞ்சள், சந்தனம் அல்லது மஞ்சள் தானம் இவையெல்லாம் செய்யலாம். அதோடு நெற்றியில் மஞ்சள் சந்தனம் வைத்து கொள்வதை வழக்கமாக்கி கொள்வது நல்லது. இதன் காரணமாக ஜாதகத்தில் வியாழன் வலுப்பெற்று சுப பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடனில் இருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். திருமண வயது வந்தும் சிலருக்கு திருமணம் முடிவாகாமல் தாமதம் பட்டுட்டே இருக்கும். வாழ்க்கை துணை அமையலையே அப்படின்னும், வயதாகி கொண்டே போகிறது, வரன் எதுவும் பொருந்தலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க விரதம் இருந்து வாழைக்கு நீர் ஊற்றலாம். திருமண தடைகள் இதனால் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பரிகாரமாக வியாழக்கிழமை நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணமானவங்க இந்த விரதத்தை கடைபிடித்தா அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். பகவான் சத்யநாராயணனுடைய கதையை படிக்கவோ கேட்கவோ செய்தால் நம்மளால் இந்த குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் அப்படின்னே சொல்ல முடியும். திருமணம் நம்ம நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குருபலம் கூடி வந்தாதான் திருமணம் முடியும். இதனால் குருவிற்கு உரிய சிறப்பு தலங்களுக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம். வியாழன் தோஷம் நீங்கிறதுக்கு வியாழன் அன்னைக்கு குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் சேர்த்து குளிக்கலாம். மேலும் குளிக்கும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். குளிச்சுட்டு வியாழன் அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவது ரொம்ப நல்லது. குளிக்கும் முன்பு மஞ்சள் தூள், ஒரே ஒரு குங்குமப்பூ இவையெல்லாம் போட்டு குளிக்கிறது ரொம்ப நன்மை. ஆண்களுக்கு குங்குமப்பூ மட்டும் போடலாம். மஞ்சள், சந்தனம், குங்குமப்பூ சேர்ந்து திலகம் வைக்கலாம். திருமணம் கைகூடி வரும். இதனால் இந்த பரிகாரம் 11 வாரங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் அதிகாலையில் செய்வது ரொம்ப நல்லது. இப்படி குளித்து வர நம்ம விரைவிலேயே திருமணமாகும். திருமணத்திற்கு வரன் பார்க்க வரும்போது மஞ்சள் சந்தன நிறத்தில் புதிய துணி போடுவது நல்லது. தோஷங்கள் நீங்கி திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம்.
இதே போல் ஆங்கில தேதிகளான 3, 12, 21, 30 ஆகியவற்றிலும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலும் தனுசு, மீன ராசிகளில் வியாழன்கிழமைகளில் பிறந்தவங்க குருவினுடைய அம்சத்தில் குரு அம்சத்தை பிறவிலேயே பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழன்கிழமை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருவார வழிபாட்டை கடைபிடித்தா குரு பகவானுடைய சக்தியால் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெறுவாங்களாம். ஜாதகத்தில் குரு கெட்டிருந்தாலோ குரு நமக்கு பாதிப்பு இருந்தாலோ வியாழன்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை பூஜிக்க வேண்டியது அவசியம். அப்படி செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குருவார விரத வழிபாட்டை வளர்பிறை வியாழன்கிழமைகளில் தொடங்கி செய்வது ரொம்ப சிறப்பானது. மஞ்சள் நிற உடைகளை அணிவதாலும், புஷ்பாகரண மணியை தரிப்பதாலும், மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்வதாலும், கொண்டை கடலையை தானமாக கொடுப்பதாலும் குருவாரம் விரதம் இருப்பதால் குரு தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் வியாழன்கிழமை அன்னைக்கு குபேரனுக்கு ஏற்ற பூஜை செய்தாலும் செல்வ வளம் பெருகும். நாம் தரையில் விரிப்பில் சம்மணம் கால் போட்டு அமர்ந்து கொள்ளலாம். முதல்ல குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேர வசி ஓம் என்றும் மந்திரத்தை உச்சரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வியாழன் அன்னைக்கு யாருக்கும் நாம் கடன் கொடுக்கவோ யாரிடமும் கடன் வாங்கவோ கூடாது என்பதை எப்போதும் நினைவில் வச்சுக்கணும். இதன் காரணமாக ஜாதகத்தில் வியாழன் பலவீனமாகி பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம். தானம் இல்லாமல் எந்த விரதமும் சடங்கும் நிறைவடையாது. வியாழன் அன்னைக்கு நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பருப்பு, பழங்கள் போன்றவற்றை நாம் மற்றவர்களுக்கு, குறிப்பாக பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் குருவினுடைய வழிபாட்டில் இவையெல்லாம் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் பலன் பெற முடியும். இப்போது பொதுவாக நம்ம வீட்டில் எப்படி விளக்கு வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற சில சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் தெரியாமல் கூட பஞ்சதீப விளக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இலுப்பை எண்ணெய் விளக்கு, எள் தீபம், எலுமிச்சை தீபம், தேங்காய் தீபம் போன்றவற்றை நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது போல் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இதற்கு மேலே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதை கோவில்களில் சென்று தான் நாம் ஏற்றணும். இதை முறையாக ஏற்றி வழிபட்டால் மட்டும்தான் அதனுடைய பலனை நம்மளால் பெற முடியும். எள் தீபம் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு சனீஸ்வர தோஷம் போகிறதுக்கு ஏற்றப்படக்கூடிய முக்கியமான விளக்குன்னு சொல்லலாம். இதை நம்ம வீட்டில் வைத்து ஏற்றினால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என்கிறது ஜோதிடம். எனவே எள் விளக்கை வீட்டில் வைத்து ஏற்றக்கூடாது. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு ஏற்றப்படக்கூடிய எலுமிச்சை தீபத்தை எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டில் ஏற்றவே கூடாது. உக்கிர தெய்வங்களுக்கு ஏற்றப்படக்கூடிய பரிகார தீபங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கட்டாயமாக நம்ம இதை நினைவுலையும் வச்சுக்கணும். பொதுவாகவே தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வர விட்டு விடக்கூடாது. இது கெடுதலை கொடுக்கும். பூவால் குளிர்விக்கலாம் அல்லது குச்சியால் குளிர்விக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே தீபம் ஏற்றுவதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் உப்பு தீபம் பற்றி பார்க்கும்போது இந்த உப்பிற்கு கெட்ட ஆற்றலை நம்ம வீட்டில் இருந்து வெளியேற்றக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். என்னுடைய வீட்டினுடைய கதவுகளின் பின்புறத்தில் அதிகமாக எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனை நீக்குவதற்கு ஒரு சிறு குவளையில் கல்லுப்பு நிரப்பி கதவினுடைய பின்புறத்தில் வைத்து விட வேண்டும். இதனால் எதிர்மறை ஆற்றின் மூலமாக நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உப்பினை மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறதால அதன் மேலே சுடும் தீபத்தை ஏற்றுவது தவறு என்று சிலர் நினைக்கிறாங்க. அந்த சுடரில் தான் மகாலட்சுமியை வாழ்கிறார் என்பதை நாம் உணரணும். நம்மளுடைய முன்னோர்கள் கண் திருஷ்டி பட்டுவிட்டால் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம சுற்றி அடுப்பில் இருக்கக்கூடிய தீயில போட்டு விடுவாங்க. அந்த உப்பானது எந்த அளவுக்கு நெருப்பில் பொரியுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கண் திருஷ்டியானது விலகிவிட்டது என்று சொல்லலாம். ஆகவே அந்த கல்லுப்பின் மேலே தீபத்தை ஏற்றி வைப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. மேலும் பித்தளையினாலோ அல்லது செம்பினாலோ செய்யப்பட்ட சிறிய அளவு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொள்ளலாம்.
அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் இட்டுக்கொள்ள வேண்டும். தட்டின் மேலே கல்லுப்பினை பரவலாக கொட்டி கொள்ள வேண்டும். அதன் மேலே மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைப்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இரண்டு திரியை ஒன்றாக திரித்து போடுவது நல்லது. ஒற்றை திரியில் விளக்கின சுற்றி வாசனை இருக்கக்கூடிய ஒற்றை திரியில் விளக்கு ஏற்றுவது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகல் விளக்குக்கும் குங்குமம் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. விளக்கின சுற்றி வாசனை இருக்கக்கூடிய பூக்களை வைக்கலாம். தாமரை பூ கிடைத்தது அப்படின்னா இன்னும் சிறப்பானது. இந்த தீபத்தினை தென்மேற்கு அல்லது வடகிழக்கு மூலையில் கிழக்கு பக்கம் பார்த்து வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு குருவனுடைய வழிபாடு எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வியூவர்ஸ்.